அத்தை, அவங்க எல்லாரும் அங்க காத்திருக்காங்க. உங்க பையனோட கோவம் அதிகமாக போகுது. ஜெஜல், இன்னும் உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு வேலையை நீ உருப்படியா பண்ண மாட்ட. நான் சொன்னேன்ல அத்தை, எனக்கு கை கால நடுங்குது. நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல. ஜெஜல், ஜெய், உன்னால 2 நிமிஷம் காத்துட்டு இருக்க முடியாதா? நாங்க சமைச்சுக்கிட்டு தானே இருக்கோம். இதை நீ அங்க கொண்டு போ. சரி, நான் பொரியல் எடுத்துட்டு வரேன். கொடு, நீ போ. Thank God, இன்னைக்கு சமையல் டைமுக்கு வந்துருச்சு. சேஜல், நீ எந்த வேலைக்கும் உருப்பட மாட்ட. நானும் அப்பா எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். டைமுக்கு கொண்டு வர மாட்டியா? ஜெய், ஏன் எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க? எல்லாத்தையும் பொறுமையா கத்துக்குவா. மா, நீங்க தான் இவ்வளவு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, என் செல்ல மருமக குள்ள மருமகன்னு. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. அட, யாராவது சாப்பிட்ற நேரத்துல யாரா வந்தது? சார், உங்களுக்கு இந்த பார்சல் வந்திருக்கு. பார்சல்? ஆமாங்க. யார் அனுப்பியிருக்கா? நானே வெயில்ல இந்த பார்சலை கொண்டு வந்திருக்கேன். இதுல கேள்வி வேற என்ன கேக்குறீங்க? யாருக்குமே நாங்க அட்ரஸ் கொடுக்கவே இல்லை. எப்படி இங்க பார்சல் வரும்? தம்பி, நாங்க இங்க வந்தே 4-5 நாள் தான் ஆகுது. எப்படி பார்சல் வர முடியும்? அந்த பார்சல் மேல யார் பேர் போட்டுக்கணும் முதல்ல பாரு. இதுல உன் பேர்லாம் அழிஞ்சு போயிருக்குமா? அட, இந்த பார்சலை புடிங்க. வேணும்னா வச்சுக்கோங்க, இல்ல தூக்கி போடுங்க, உங்க விருப்பம். அப்புறம் இந்தாங்க, இதை புடிங்க. இதுல இங்க சைன் போடுங்க. இந்தாங்க பேனா. அப்பா, இதுக்குள்ள வித்தியாசமா ஏதோ இருக்கு. நம்ம வீட்டுக்கு யார் இந்த மாதிரி அனுப்பி வச்சிருப்பா? இது ஒரு லெட்டர். நீங்க எவ்வளவு பெரிய கொலைகாரங்கிற விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த லெட்டரை உங்களுக்கு எழுதினேன். உன்னெல்லாம் உயிரோட எரிச்சிடணும். உங்களை துப்பாக்கியால சுட்டு நரகத்துக்கு அனுப்பி வைக்கணும். என் கையால இதை பண்ண வைக்கிறீங்களே, இது ரொம்ப பெரிய பாவம். இருந்தாலும் நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன். இந்த லெட்டரோட அதை அனுப்பி வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆனா இனிமே போதும். இனிமே உங்களுக்காக இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நான் இனிமே எதுவுமே செய்ய மாட்டேன். இனி அதை கொள்ளலாமா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. என்னோட கிராமமான குரல்பூருக்கு நான் போயிட்டு இருக்கேன். இனி எப்பவுமே நான் உங்களை சந்திக்க மாட்டேன். நீங்க ரொம்ப மோசமான ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம இனிமே நான் உங்களுக்கு பயப்பட போறதும் கிடையாது. இனி உங்களை சந்திக்க விரும்பாத உங்கள் காயத்ரி. யார் இந்த காயத்ரி? இங்க பாரு சேஜல், என் மேல யாரோ பழி போட பாக்குறாங்க. இந்த காயத்ரி யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இருக்கும் போது நீங்க யார் இந்த காயத்ரி? அதோட உங்க காயத்ரி இதுதான் நீங்க செய்ய சொன்னீங்களா? மை காட், ஒரு சின்ன குழந்தையோட வெட்டப்பட்ட விரல் சார். ஃபார்மலின்ல இதை போட்டு வச்சிருக்கிறத பார்த்தா ஒரு 5 நாள் ஆயிருக்கும் சார். கண்டிப்பா விரலை வெட்டி இவங்க அனுப்பியிருக்காங்கன்னா பிளாக்மெயிலிங் இல்லைன்னா கிட்னாப்பிங் கேஸாக இருக்கும் சார். உங்க வீட்லயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க வீட்லயோ குழந்தைங்க இருக்காங்களா? இல்ல சார், எங்க வீட்டுல எந்த குழந்தைங்களும் இல்ல. இந்த பார்சல் எங்களுக்கு வந்தது இல்ல.
ஆனா இது உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கு. உங்க அட்ரஸுக்கு வந்திருக்குன்னா அது உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும்? சரி, லெட்டர் எங்க இருக்கு? சார், அந்த லெட்டர் யாருக்கு எழுதினாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கு. சுத்தம் ஏண்டி எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற? சார், லெட்டர். நான் இந்த லெட்டரை எதுக்காக எழுதுறேன் அப்படின்னா, நீங்க ரொம்ப மோசமான ஆள் தான். ஆனா இதுக்கப்புறம் உங்களை பார்த்துலாம் பயப்பட போறது கிடையாது. உங்களோட காயத்ரி. சார், இந்த லெட்டர்ல அந்த பொண்ணு என்ன பேசுறாங்கிறதே எங்களுக்கு புரியல சார். காயத்ரின்னு யாரும் எங்களுக்கு தெரியாது சார். சார், யாருக்கு இந்த பார்சல் போய் சேரணுமோ அவங்களுடைய பேர் இதில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா படிக்க முடியாது சார், அழிஞ்சு போயிருக்கு. அப்படியா? அது சரிதான். அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா காயத்ரிங்கிற பொண்ணு ஒரு சின்ன குழந்தையோட விரலை வெட்டி இங்க அனுப்பி வச்சிருக்கா. உங்க அட்ரஸுக்கு அனுப்பி இருக்கா. ஆனா காயத்ரி யாருன்னு தெரியாதுன்னு நீங்க எங்கிட்ட சொல்றீங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அட்ரஸ் கனவுலையா கிடைச்சது. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த வீடை வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு. இப்ப என்னாச்சு பாருங்க. அப்படின்னா நீங்க இந்த வீடை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எப்ப வாங்குனீங்க? சார், இந்த வீட்டுக்கு நாங்க 4 நாளைக்கு முன்னாடி தான் ஷிஃப்ட் ஆனோம். சார், ஒருவேளை இந்த பார்சல் முன்னாடி இருந்தவங்கள தான் இருக்குமோ? இங்க யார் இருந்தாங்க? என்னோட பேரு தன்ராஜ். 30 லட்சம் கிடையாதுல்ல. உன்னோட ஒண்ணுக்கும் உதவாத அந்த புருஷனுக்கு 30 பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன். என்ன பேசுறீங்க நீங்க? யோசிச்சு பேசுங்க. இவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, எனக்கு புருஷன். ஆமா, நாட்டுக்கே ராஜா இவரு. ஒரு பக்கம் என் விருப்பத்துக்கு எதிராக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிப்பாட்டுவ. போதும்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இதையும் கண்டுக்காதீங்க. ஏற்கனவே உங்க பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. இதை பாரு மோனிகா, முதல்ல 2 பேரும் கிளம்புங்க. நாங்க உள்ள வரலாமா? நீங்க யாரு? நாங்க சிஐடி. சிஐடி? யா. சொல்லுங்க. உங்க பழைய வீட்டை நீங்க மிஸ்டர் ஜெயந்த்னு ஒருத்தங்களுக்கு வித்திருக்கீங்கல்ல, அங்க ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கோம். அட கடவுளே! விரலா? இது சின்ன குழந்தையோட விரலா? ஆமா, அதோடு சேர்ந்த ஒரு லெட்டரும் இருந்தது. யாரோ காயத்ரிங்கிற பொண்ணு இதை எழுதியிருக்கா. யார் இந்த காயத்ரி? சார், எங்க குடும்பத்துல ஏன் பரம்பரையிலே காயத்ரின்னு யாரும் கிடையாது. சார், எங்க பரம்பரையில இருக்கிற யாரோட விரலும் இது இல்ல. ஆள் யாரு என்னன்னு தெரியாம லெட்டர் அனுப்பிடுவாங்களா என்ன? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதை நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். அந்த காயத்ரி யாருக்கு லெட்டர் எழுதுனாங்கிறதையும் அந்த குழந்தையும் நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு நாள் தான் இவனை வச்சு பாத்துக்கிறது? பாஸ் பணத்தை கொடுக்குற வரைக்கும் வேற என்ன? என்னன்னு சொல்றது? கட் பண்ண விரல பார்த்ததுக்கு அப்புறம் இவரு குழம்பி போயிட்டா. குழம்பிட்டேன். இல்ல சார், இதுல எந்த லாஃபிங் கேஸும் இல்ல. லாஃபிங் கேஸ்? லாஃபிங் கேஸ்? காயத்ரிங்கிற பேர்ல இருக்கிறவ குழந்தையோட விரல வெட்டி இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு இந்த அளவுக்கு சிரிப்பு வருமா? கொஞ்சம் சிரிக்கிறத நிறுத்துறீங்களா? இந்த விரல் 5 நாளைக்கு முன்னாடி தான் கட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த விரலை பாக்குறப்போ அது இன்னும் அழுக ஆரம்பிக்கல. எல்லாம் சரிதான், ஆனா இது ஃபார்மாலிட்டிஹைட விட்டுட்டீங்களே. ஃபார்மாலிட்டிஹைடுக்கு என்ன? என்னவா? ஆமா, இங்க பாருங்க, இந்த ஃபார்மாலிட்டிஹைட பத்தி படிங்க. என்ன? இந்த ஃபார்மாலிட்டிஹைட் சொல்யூஷன் 6 வருஷம் பழசா? 6 வருஷமா? பங்கஜ், உனக்கு என்ன ஆச்சு?
ஃபார்மல் டிஹைன் இவனையும் மாத்திருச்சுன்னு நினைக்கிறேன். சார், இப்பதான் வெட்டப்பட்ட விரல் இருந்த ஃபார்மல் டிஹைனை மோந்து பார்த்தான். ஷாலும் சாரும் மோந்து பார்த்தாரு, அவரும் இப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. பங்கஜும் மோந்து பார்த்தா அவனும் இப்படி ஆயிட்டான். அப்ப நீயும் மோது பாரு. நானா? இல்ல சார், அது என் ஒய்ஃப் சொல்லியிருக்கா சிரிக்கிறது ரொம்ப தப்புன்னு. பின்ன அப்படி இல்லைன்னா வேற எப்படி? நான் புரியாம தான் கேக்குறேன். அந்த காயத்ரிங்கிற பொண்ணுகிட்ட 5-6 வருஷத்துக்கு பழமையான ஃபார்மல் டியாட் இருந்திருக்கலாம். அதுல இந்த விரல போட்டிருக்கலாம். என்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது வந்து என்ன என்ன இந்த ஃபார்மல் டேட் 6 வருஷம் பழசுனா விரலும் 6 வருஷம் பழசாயிடுமா? இங்க பாருங்க பாஸ், காயத்ரி எழுதின லெட்டர்னு ஒன்று கொடுத்தீங்கல்ல, அந்த கடிதத்தில் இருக்கிற எழுத்துக்களோட மைய கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிட போகுது. வாங்க. சரிதான். இப்ப நம்ம சார் எறும்பா மாற போறாரு. எப்படி? ஏதாவது ஒரு மருந்து குடிச்சுதான் எறும்பாக போறாரா? ஆமா, ஒரு எறும்பா மாறினாதான்டா பேப்பருக்குள்ள பூந்து போக முடியும். என்ன நினைக்கிற? வா. இதுதான் குரோமேட்டோகிராஃப். லைட் அங்க இருந்து வரும், அப்புறம் இந்த கிரிட்ல போடும். இது விசேஷமான கிரிட். இதுல இருந்து லைட்டோட ஸ்பெக்ட்ரம் உருவாகும், 7 வண்ணமா பிரியும். அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் மேல விழும். இது விசேஷமான ஃபில்டர். இது வழியா நுழைஞ்சு வெளியில வரும்போது ஒரு புதுவிதமான லைட்டா வந்து பின்னாடி இங்க இருக்கிற பேப்பர் மேல விழும். அப்புறம் அந்த லைட் இந்த கடிதத்தில் இருக்கிற மையோட மூளை கூறுகளுக்குள்ள நுழைஞ்சு அதோட அணுக்கள் கூட ஒராய்வை ஏற்படுத்தி அது மூலியமா ஒரு விதமான வெப்பத்தை அது உருவாக்கி அதுல உண்டார வெளிச்சம் இங்க இருக்கிற பிலிம் மேல படும். அப்புறம் இது பின்னாடி இருக்கிற கம்ப்யூட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த தகடுகளில் ஏற்படுற ரசாயன மாற்றத்தை அடிப்படையா வச்சு இந்த கடிதம் எவ்வளவு பழசுன்னு கண்டுபிடிக்கும். சலுங்கி, உன்னோட பிசிக்ஸ் லெக்சர் முடிஞ்சுதா? நம்ம வேலை ஆரம்பிப்போமா? சரிதான். இங்க பாருங்க பாஸ், இந்த லைட் இங்க இருக்கிற கிரிட் மேல விழுந்து அது மேல உள்ள ஸ்பெக்ட்ரா இந்த விசேஷ ஃபில்டர்ல நுழைஞ்சு வெளியில வரும்போது இந்த லெட்டர் மேல விழுது. ஆறு வருஷம் பாஸ். காயத்ரி இந்த கடிதத்தை 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கா. காயத்ரி இந்த லெட்டர் 6 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கா. ஆனா லெட்டர் வந்து சேர்ந்ததோ 6 வருஷத்துக்கு அப்புறம். சார், அப்படின்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்டது தான் இப்ப கிடைச்சதா? பாவம், 6 வருஷமா இந்த குழந்தைய என்ன பாடாப்படுத்தினாங்களோ. அப்படி பார்த்தா அந்த குழந்தைக்கு 11-12 வயசு இருக்கும். அந்த காயத்ரியை நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? காயத்ரியும் கண்டுபிடிக்கணும், அந்த குழந்தையும் கண்டுபிடிக்கணும். போறதுக்கு போறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. காயத்ரியோட வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பரோல்பூர்ல இருந்து போய் 9 வருஷம் ஆயிடுச்சு சார். அந்த பொண்ணை பத்தி என்ன ஏதுன்னு அவங்க அம்மா அப்பா பேசவே மாட்டாங்க. அப்படின்னா அவங்க யார் கூட இருக்காங்க, எங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம் சார். புருஷன் முட்டாட்டிங்க கிராமத்துல யார்ட்டையுமே எதுவும் பேசிக்கிறது இல்ல. விஷயத்தை கரைக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? தெரியலையே. அவங்க வீட்டு பக்கத்துல நான் போறதே இல்ல சார். நீங்க போய் நின்னா கூட அவங்க கதவை திறப்பாங்களான்னு எனக்கு தெரியல. டெலிகிராமா? இப்ப யார் அதெல்லாம் அனுப்புறா? டெலிகிராம காயத்ரி அனுப்பியிருக்காங்க. என்னது? ஏய் சரிதா, சரிதா, நில்லு நில்லுங்கல்ல. ஆமா, நீங்களாம் யாரு? நாங்க சிஐடியில இருந்து வரோம். சிஐடியா? உங்க பொண்ணு காயத்ரியை நாங்க தேடிக்கிட்டு மும்பைல இருந்து இங்க வந்திருக்கோம். மும்பைல இருந்தா? ஆனா காயத்ரி மும்பைல தான் இருக்கா. நீங்க அவளை அங்க பார்க்கல? அது என்னன்னா, இந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறதுபடி போரல்பூருக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை தேடி இங்க வந்திருந்திருக்கணும். அவ லெட்டர் எழுதியிருக்கானா? அப்புறம் ஏன் வரல? அப்போ என்னோட பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்க போனா? இதோ பாருங்க, நீங்க 2 பேரும் காயத்ரியை பத்தி என்ன தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லிடுங்க. நாங்க அவங்களை கண்டுபிடிக்கிறோம். ஏதாச்சும் பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கலாம் இல்லையா? மும்பைல அவங்க எங்க இருப்பாங்க? தெரியாது சார்.
காயத்ரி பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து மும்பைக்கு ஓடி போயிட்டா. அவ எங்க இருக்கான்னே முதல்ல எங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அவ எங்களுக்கு ஃபோன் பண்ணா. மும்பைல யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த கிராமத்துல எல்லாரும் முன்னாடியும் தலைகுனிய படி வச்சுட்டா. இந்த விஷயம் எப்ப நடந்துச்சு? கிட்டத்தட்ட 7 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் உங்க 2 பேர் கூடயும் அவங்க தொடர்புல இல்லையா? ஒரு தடவை ஃபோன் பண்ணி அவ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கிறதா எங்க கிட்ட சொன்னா. ஆனா சார், நாங்க இங்க இருந்துகிட்டு என்ன செய்யறது? என்ன பிரச்சனை தெரியலையே. முதல்ல உங்க பேச்ச நாங்க கேட்டிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவ சொன்னா. இந்த லெட்டர்ல யார் குறிப்பிட்டிருக்காங்களோ அவனால தான் அந்த நிலைமையே ஏற்பட்டிருக்கும். எந்த நம்பர்ல இருந்து அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க? ஏதோ பக்கத்துல இருந்த கடையில இருந்து ஃபோன் பண்ணுவா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வர்றது நின்னு போச்சு சார். எதுக்காக அவங்க ஃபோன் பண்றதை திடீர்னு நிறுத்திட்டாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலையா? பல தடவை நாங்க ஃபோன் பண்ணோம். அந்த கடைக்காரர் என்ன சொன்னாருன்னா, இப்பெல்லாம் அவங்க இங்க வரதில்ல, வீட்டை காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் நீங்க அவங்கள தேட முயற்சி பண்ணலையா? இல்ல மேடம். சரி, காயத்ரி புருஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சரி, காயத்ரிக்கு ஒரு பையன் இருந்தால? இல்ல சார், அவளுக்கு குழந்தைங்க இல்ல. அப்படி இருந்த அம்மா கிட்ட சொல்லி இருப்பால. நீங்க அந்த கடைக்கார நம்பரையும் கொடுங்க, அப்படியே காயத்ரி போட்டோவையும் கொடுங்க, என்னன்னு விசாரிக்க. ஒரு சின்ன பையனை ரெடி பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு டைம் பிடிக்குமாடா? அட இருப்பா, வரேன். புது ட்ரெஸ் போடணும்ல. சரி சரி, சீக்கிரம் வா. இந்த பாஸ்க்கு என்ன ஆகுமோ தெரியல. ஒவ்வொரு மாசமும் அவனுக்கு புது ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்து அனுப்பணும்னு சாவடிக்கிறாரு. என்ன எளவோ. வா அட வா. ரெடி ஆயிடுச்சுல? எதுக்கு பழுவுற? சரி சரி, அழுகாத. அங்கிள் நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்புறம் அடிப்போம். எங்க சரி பாப்போம். இப்போ உன்னை ஒரு போட்டோ எடுக்கிறேன். சார், கடந்த 15 வருஷமா தன்ராஜோட பக்கத்து வீட்டுக்காரங்க. அவனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் சார். கண்டிப்பா அவன் இந்த தப்பு பண்ணிருப்பான் சார். அதனாலதான் அந்த வீடை கோடி கணக்குல வித்துட்டு எங்கேயோ ஓடிட்டான். அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது தான் குமாரை பார்த்தேன். நமக்கு ஏதாவது ஹெல்ப் ஆகும் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். அந்த ஏரியாவில் அவனை பற்றி நம்ம எதுவும் வாயை திறக்க முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப ஆபத்தான ஆள் சார். அவன் எங்களை கொலை கூட பண்ணிடுவான் சார். ஆமா சார். அப்புறம் அவனோட மோசமான மாப்பிள்ளை சோமன், அதோட அந்த கிழவனும் கூட. தன்ராஜ் சாகர நிலைமை வந்தா கூட அவன் கையால தண்ணி குடிக்க கூடாது. அப்படியா? சரி, உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை என்ன உண்டாக்குனா? சார், அவங்க சரியான 1ஆம் நம்பர் கேட்டீங்க சார். ரொம்ப மோசமான ஆளுங்க சார். 1ஆம் நம்பர் கிரிமினல் சார். என் பொண்ணோட நிலைமையை பாருங்க சார். தன்ராஜோட பையன் இவளோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டான் சார். ரன்வீரா? இல்ல சார், ரன்வீரை பத்தி நாங்க எதுவும் சொல்லல சார். அவனோட சின்ன பையன் அம்மனை பத்தி தான் சார் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க வீட்டுல நாங்க ஒரு பையனை பார்த்தோம். அவன் பேர் ரன்வீர். ஆனா தன்ராஜுக்கு அம்மன் என்ற பெயர்ல 2வது பையன் இருக்கிறதா அவங்க அதை சொல்லலையே சார். அவங்க உங்ககிட்ட உண்மை சொல்லல. அம்மன் மோசமானவன் சார். அவனோட எனக்கு கல்யாணமாக இருந்தது. நிச்சயத்தன்னைக்கு என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். எங்க போனான்னு கூட தெரியல. இந்த தன்ராஜாவும் குடும்பமும் சரியான மோசமான ஆளுங்க போலயே சார். பூர்வி, காயத்ரியோட போட்டோ காட்டுங்க உங்களுக்கு. சார், அவங்க குடும்பத்துல இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? இதான் காயத்ரி. இல்ல, இது வரைக்கும் பார்க்கல. அவன் குடும்பத்துல ஏதாச்சும் குழந்தைங்க இருக்கா? இல்ல சார், எந்த குழந்தையும் பார்த்தது இல்லையே. அபிஜித், இந்த அம்மன் ஒரு வில்லங்கமான ஆளா எனக்கு தோணுது. இந்த அம்மன் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தெரியும் சார். அம்மனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இப்போ சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதனால கோரேகாவ்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தோம். அப்புறம் அங்க இருந்து திடீர்னு போயிட்டான். அபிஜித், இந்த அம்மன் கோரேகாவ்ல எந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சான்னு நீ முதல்ல போய் கண்டுபிடி. சார், இந்த அக்காவை தெரியுமே. தெரியுமா? ஆமா சார், இந்த அக்கா ரொம்ப நல்லவங்க. ஆனா எப்பவும் சோகமாவே இருப்பாங்க. பார்க்கவே பாவமா இருக்கும். கிட்டத்தட்ட இங்க வந்து 5-6 வருஷம் ஆகுது. இப்பெல்லாம் நம்ம கடைக்கு இங்க வர்றதே இல்லை. ஏன் எப்பவும் அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அதை பத்தி தெரியாது மேடம். நீங்க அவங்க புருஷன்கிட்ட தான் கேட்கணும்.
அவங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவங்க கணவரை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த அக்கா கண்டிப்பாக என் கடையை தேடி வந்துடுவாங்க சார். இங்கே வந்து அவங்க கிராமத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் தேவையான பொருளை வாங்கிக்கிட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. அவங்க கூட எதனா குழந்தைங்க வருவாங்களா ஒரு 5-6 வயசுல? இல்லையே சார், அவங்க கூட நான் எந்த குழந்தையும் பார்த்ததே இல்லை. சரி, ஆக்சுவலாக இவங்க எங்கே தங்கினாங்க? சார், அவங்க வீடு மட்டும் எங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு நான் கடனாக கொடுத்த 2500 ரூபாய் நான் வசூல் பண்ணியிருப்பேனே சார். சார் 2 நாளைக்கு இந்த கடையில் ஃபோன் பண்ணுறவங்க வந்தாங்கன்னா அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தாகணும்ல சார்? படம் எந்த அளவுக்கு முக்கியம் இருந்துச்சுன்னா நான் உள்ள போய் ஸ்கிரீனை பார்த்தோன்னே தூக்கிட்டேன். அப்படியா சொல்ற? ஆமா, அவ்வளவு கேவலமா இருந்துச்சு படம். சார் ஒரு நிமிஷம், நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை காட்டுறோம். அவங்கள தெரியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? சார், வேற யார்கிட்ட போய் கேளுங்களேன். நாங்க எவ்வளவு பிஸியா பேசிட்டு இருக்கோம் தெரியல. அட அண்ணே, ஒரு நிமிஷம் போட்டோ பார்க்கறதுல என்ன இடப்போகுது உங்களுக்கு? கட்டாயம் நாங்கள் சொல்லணும்னு அவசியமா என்ன? கட்டாயனும் எடுத்துக்கலாம், இல்லை உதவினும் எடுத்துக்கலாம். சரி, இந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்லுங்க. நாங்கள் சிஐடி ஆஃபீஸர்ஸ். சிஐடியா? ஆமாம், சிஐடி தான். இது யாருன்னு பார்த்து சொல்றீங்களா? இது இந்த பொம்பளையா? இது அந்த பொம்பளை தானே சார்? இந்த பொம்பளையால நான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் சார். இவங்களை பத்தி நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன விட்டுருங்க. ஹலோ, சொல்றத கேளுங்க. நில்லுங்க. என்ன சாதாரண விஷயத்துக்குலாம் ஓடி போயிட்டோம். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது ஒண்ணும் இல்ல மேடம். காயத்ரி பத்தி விசாரிக்க நீங்க கிளம்பினீங்கன்னா ஒருத்தன் ஒரு பக்கம் ஓடுவானுங்க. ஐயோ சார், அந்த பொம்பளை சரியான குழப்பவாதி. ஒரு ரவுடி தான் அவளை பார்த்துக்கிட்டான். அது மட்டும் இல்ல சார், அந்த பொம்பளைய அவ்வளவு சீக்கிரத்துல யாராலும் பார்க்க முடியாது. அவகிட்ட பேச கூட முடியாது. அவங்க எங்க தங்குவாங்க? அவங்க வீட்டுல இப்ப யாரும் இல்ல. ஒரு 6-7 வருஷமா காலியா தான் கிடக்கு. எங்க போனாங்கன்னு தெரியல சார். சரி, அதை நாங்க பாத்துக்கிறோம். உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க. அதுவும் அங்க இருக்கே, அதான் காயத்ரி வீடு. இது அமன் சார் ஆச்சே. ரொம்ப வருஷம் முன்னாடி மேனேஜரா இருந்தாரு. ரொம்ப கராரான ஆளு. ஒரு செகண்ட் நிம்மதியா உட்காரவே விட மாட்டாரு. அப்படியா? சரி சரி. அவரை பத்தி ஏதாச்சும் வேற சொல்ல முடியுமா? சார், அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் எப்பயும் ஒத்து வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அவரு அவ்வளோ பெரிய ஆளோட பையனா இருந்தும் இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் யாரோ ஒரு பொண்ணு கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி பெங்களூருக்கு போயிட்டாரு. அப்புறம் 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 என்ன சார்? சுமார் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவரோட மனைவி அப்புறம் அவரோட பையன் எல்லாம் இறந்துட்டாங்க சார். 3 பேர் செத்துட்டாங்களா சார்? அப்படிதான் கேள்விப்பட்டேன். அவரோட மனைவியோட பேரு காயத்ரியா என்ன? இல்ல சார், காயத்ரி கிடையாது. வேற ஏதோ ஒரு பேரு முதல்ல ஞாபகம் இருந்தது, இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது சார். அவங்களுக்கு ஒரு பையன் இருந்ததா சொன்னீங்கல்ல? சார், ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த பையனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். தேங்க்யூ வெரி மச். இந்த விரல் 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே வெட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த குழந்தையோட வயசும் ஒரு 5லேருந்து 6 இருக்கும். அம்மனோட குழந்தைக்கும் 5-6 வருஷம் முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த லெட்டருமே 5 to 6 years பேக் தான் எழுதியிருக்காங்க. அப்படின்னா அந்த குழந்தை ஒருவேளை தன்ராஜோட பேரன் தானா? ஒருவேளை அந்த குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கோ? எனக்கும் அப்படிதான் தோணுது சார். சீக்கிரம் பெங்களூர் கால் பண்ணி அங்கே இருக்கிற ஆக்சிடென்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் கேட்டு வாங்குங்க. தன்ராஜுக்கும் காயத்ரி குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் இந்த தன்ராஜ் எதுக்காக நம்மக்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையுமே மறைச்சான்? பயங்கரமான டைமிங். நாம காயத்ரி வீட்டுக்குள்ள நுழையலான்னு பார்த்தோம். ஆனால் கரெக்டாக யாரோ பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. சார், எனக்கு என்னமோ இது சாதாரண விஷயம் மாதிரி தோணல சார். எனக்கு என்னமோ அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற மாதிரி தோணுது. நம்மளை எச்சரிக்கை தான் அந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். காயத்ரி பற்றி விசாரிச்சு அவங்க வீட்டுக்கு நாம நெருங்குறோன்னு அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்காங்க சார். அப்படி அந்த குற்றவாளி நம்ம கைக்கு என்ன கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சி இப்படி பண்ணியிருக்கான்னு தெரியலையே. பல வருஷங்களா இந்த வீடு மூடிதான் இருக்கு. காயத்ரி இங்கே தங்குறதில்ல. அப்புறம் எதுக்கு வெடிகுண்டு வெடிச்சானுங்க? சரி, நல்லா பாருங்க, ஏதாச்சும் தடயம் கிடைக்குதான்னு பாருங்க.
பாருங்க. என்ன இது எலும்பு? இதுல சிமெண்ட்டும் வேற ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கே. இவ்வளவு நிறைய எலும்புகளா? யாரோட பாடியையும் இங்க மறைச்சு வச்சிருந்திருக்கானுங்க. அதுக்கான தடயங்கள் கிடைக்க கூடாதுன்னு தான் பிளாஸ்ட் பண்ணிருக்கானுங்க. ஆமா சார், நம்ம கைக்கு இதெல்லாம் கிடைக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்காங்க. சரி, நீ என்ன பண்ண? இங்க இருக்கிற எலும்புகளை கலெக்ட் பண்ண. அப்படியே இதோட மண்டை ஓடு எங்க இருக்குன்னு பாரு. இதோ பாருங்க, மண்டோடு கிடைச்சிருச்சு. அப்பனா இங்க ஏதோ ஒரு டெட் பாடியை புதைச்சி வச்சிருக்காங்க. ஆனா இது யாரோடது? ஏற்கனவே இவனுங்க இந்த பணத்தை மொத்தமா அழிச்சிருந்தாலும் மீதி இருக்கிறதையும் இவனுங்க எதுக்காக எரிக்க பார்த்தானுங்கன்னு தெரியலையே. சலோங்கி, நீ ஒவ்வொரு எலும்பா செதுக்கிட்டு நாங்க சில மாதிரி அப்படியே நிக்கிறோம், ஓகேவா? அதான் எப்பவும் கூடவே நின்றுட்டு என் உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. இந்த எலும்பு யாருதுன்னு சொல்லு. இந்த எலும்பு கூடு ஒரு பொண்ணோடது. சார், காயத்ரி வீட்ல ஒரு பொண்ணோட எலும்பு கூடு. ஒருவேளை இது காயத்ரியோட எலும்பு கூடோ? காயத்ரி தான் இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த மண்டை ஓட்டில் நம்ம முகத்தை வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும். அதோட நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த எலும்பு கூடு ஒரு 30 வயசு நிரம்பிய ஒரு பெண்ணோடது. ஏன்னா இந்த எலும்பு கூடோட டென்சிட்டி மாறவே இல்லை. 30 வயசு கழிச்சு தான் பெண்களுக்கு டென்சிட்டி மாறும். இதோ பாருங்க சலோங்கி, இந்த மிஸ்ஸோட மண்டையோட்டை நம்ம ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஏன், தாராளமா. ஒரு விஷயம் சொல்லவா? காயத்ரியோட வீட்டுல யாரு பாம்பு பிளாஸ்ட் நடத்தினாங்களோ அவனை விட ஒரு கிறுக்கன் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ரொம்ப சிம்பிளான விஷயம். அவன் பிளாஸ்ட் பண்ணலனா எலும்பு கூடு வெளியே வந்திருக்காது. இந்த எலும்பு கூடு மட்டும் வெளியே வராம இருந்திருந்தா இதை பத்தி விசாரணையே ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அப்புறம் இதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் பாஸ். கம்ப்யூட்டர் ஒரு விஷயமும் மெல்லமா யோசிச்சு தான் செய்யும். ஃபேஸ் மாறிடக்கூடாது பாருங்க, அதான். மை காட், என்னது இது? இங்க பாருங்க பாஸ், இங்க. இது தங்கம், கோல்டு. இங்க பாருங்க பாஸ். ஏ ஃபார் ஆப்பிள். முடியல. ஏ ஃபார் அம்மன். ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு பாஸ். காயத்ரி சார், அப்படின்னா காயத்ரி வீட்டுக்குள்ள புந்து யாரோ அவங்கள கொலை பண்ணிருக்காங்க. அவங்க வீட்லயே வச்சு புதைச்சிருக்காங்க. அதே மாதிரி காயத்ரி அந்த குழந்தையோட விரலை வெட்டி அனுப்பியிருக்காங்க.
அப்ப அந்த குழந்தைக்கு என்னதான் ஆச்சு? சார், பெங்களூர் போலீஸ் ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. இதுல என்ன போட்டிருக்குன்னா, அமன் தன்னோட மனைவியோட 6 வருஷத்துக்கு முன்னாடி வண்டியில போயிட்டு இருக்காரு. மலையில இருந்து கார் கீழே விழுந்து தீ பிடிச்சிடுச்சு. ஆமா, இந்த போட்டோல அந்த குழந்தையும் இருக்கு. ஆனா சார், மெயில்ல எந்த தகவலும் இல்லையே இந்த குழந்தைய பத்தி. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். குழந்தை இன்னும் உயிரோட இருக்கு. சார், குழந்தையோட கழுத்துல ஒரு செயின் தொங்கிட்டு இருக்கே. சார், இது அதே செயின் தான். A for apple. A for ammon. ஆனா சார், அம்மனோட குழந்தையோட செயின் காயத்ரியோட எலும்பு கொடுக்கிட்டே இருக்கு. அம்மனும் அவன் மனைவியும் போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி. காயத்ரி தான் அந்த குழந்தைய பிடிச்சி அவ விரலை கட் பண்ணி அனுப்பியிருக்கா. ஆனா இப்போ காயத்ரி உயிரோடு இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை எங்க? அந்த குழந்தைய எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும். அதோட இந்த தன்ராஜோட கழுத்தையும் பிடிச்சாகணும். அப்பா, பப்ளு சாப்பிட்டுட்டானா? அப்படின்னா வேலை முடிஞ்சது. டேய் செல்லம், இந்தா சாப்பிடு. இது எனக்கா? அட ஆமா கண்ணு, உனக்கு தான். பிடி சாப்பிடு. பாஸ். பாஸ், இதை கிளம்பிட்டே இருக்கோம். பாஸ், உங்க வேலையை நான் முடிச்சிட்டேன். சரி வா கிளம்பலாம். பாப்பலாம். தன்ராஜ், நீங்க அப்ப என்ன சொன்னீங்க? அந்த விரலை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது, காயத்ரி யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. எங்க குடும்பத்துல யாருக்குமே குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது என்ன இதெல்லாம்? என்னன்னு சொல்லுங்க. பொய்க்கு மேல பொய் சொல்லிருக்கீங்க. அந்த விரல் எந்த குழந்தையோடதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி காயத்ரி லெட்டர்ல அட்ரஸை தப்பா எழுதலன்னு உங்களுக்கு தெரியும். அமன்ன்ற பேர்ல உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு ஏன் உங்களுக்கு சொல்ல தோணல? அவனுக்கும் 5-6 வயசுல ஒரு பையன் இருந்திருக்கான். சொல்லு. சார், முதல்ல அந்த விரலை பார்க்கும்போது அது என்னோட பேரன்து அப்படின்னு தான் எனக்கு தோணிச்சு. எப்படியாவது அவனை காப்பாத்துங்க சார், எப்படியாவது காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் அவனை காப்பாத்துங்க. அவன் கடந்த 6 வருஷமா யாரோ அவனை கடத்தி வச்சிருக்காங்க சார். சார், அவனுக்கு நான் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்த வரைக்கும் உயிரோட வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னான். இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயாவது சொன்னேன்னா என் பப்ளுவை கொன்னுடுவேன்னு என்ன அவன் மிரட்டுனா சார். அப்பா, அவனோட பையன் இன்னும் உயிரோடு இருக்கானா? நீங்க எங்ககிட்ட கூட சொல்லவே இல்லை. நான் அவனோட அடிக்கடி சண்டை போடுவேன். இதுல என் விருப்பத்துக்கு மாற அவன் கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டான். ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. என்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் நான் யாருக்கும் தெரியாம பெங்களூர் போயிட்டு வந்தேன். என் பேரன் பப்ளுவை கட்டி அணைச்சிக்கிட்டேன். திரும்ப வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். எனக்கு என்ன தெரியும், அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு. ஆனா பப்ளு ஆக்சிடென்ட்ல தப்பிச்சிட்டான், அப்படிதானே? அந்த ஆக்சிடென்ட்ல பப்ளு இறந்துட்டான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஒரு நாள் யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அவன் பப்ளுவை என்கிட்ட ஃபோனில் பேச வச்சு அவன் சொன்னான், ஒவ்வொரு மாசமும் 10 லட்ச ரூபா நான் அவனுக்கு கொடுத்துட்டு வர்ற வரைக்கும் பப்ளு உயிரோட இருப்பானா. எப்படி அவன் பப்ளுவை உயிரோட விட்டு வச்சிருக்கான்னு நம்புறீங்க சார்? ஒவ்வொரு மாசமும் பப்ளுவோட போட்டோவை அவன் எனக்கு அனுப்பி வைப்பான். ஒரு நிமிஷம், இதை பாருங்க சார். நீங்க அந்த கிட்னாப்பரோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணிருப்பீங்களா? இல்ல சார், அவன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணுவான். இது வரைக்கும் ஒரு நம்பர் கூட ரிப்பீட் ஆனது கிடையாது சார். தன்ராஜ், இந்த கிட்னாப்பர்
உங்ககிட்ட காசை ஏமாத்தி வாங்கி பொய் சொல்லி வாங்கி பொய்யான நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கான். ஆனா ரொம்ப நாளைக்கு நான் அவனை விட்டு வைக்க போறதில்ல. அவன் விளையாட்டை நான் முடிச்சு வைக்கிறேன். ஹலோ, உங்க பேரனை திருப்பி அனுப்பிடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓ நீங்களா? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ப்ளீஸ் என் பேரனை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. எங்களை நீங்க கவனிங்க, உங்களை நாங்க கவனிக்கிறோம். நான் எப்பவும் போல பணத்தை கொண்டு வரேன். நான் இப்போ எங்கே வரணும் சொல்லுங்க, வரேன். இல்லை இப்போ வேணாம், நாளைக்கு காலையில் கரெக்டாக 7 மணிக்கு கல்லு கராஜ். இந்த தடவை 10 கோடி கொண்டு வாங்க. 10 கோடியா? 10 கோடி தான். ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் எங்கேருந்து கொண்டு வர்றது? அதான் உங்களுக்கு 12 மணி நேரம் டைம் தரேனே. அப்புறம் போலீஸ்க்கு போனீங்க, உங்கள் பேரன் பணத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இல்லை ப்ளீஸ் என் பேரனை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் வந்துடுறேன், 6 மணிக்கு முன்னாடியே வந்துடுறேன். ஹலோ 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 கல்லு கேரேஜ்னு தானே சொன்னான். ஆனால் இங்கே யாருமே இல்லையே. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அப்பா, ரன்வீர், ரன்வீர் நீ ஏன் இங்கே வந்த? உங்களை எப்படி நான் கிட்னாப்பர்ஸ் கிட்ட தனியாக அனுப்பி வைக்கிறது? ரன்வீர், நான் தனியாக தான் வரணும்னு அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கான். ஒருவேளை அவன் உன்னை பார்த்துட்டா அப்புறம் பப்ளுவை என்ன வேணா பண்ணிடுவான். போயிடு நீ ஓடு. அப்பா, நானே இங்கிருந்து போயிட்டேன்னா உங்களோட செல்ல பேரன் கிட்ட யாரு உங்களை சேர்த்து வைப்பா? என்னது? நீயா? ஆமா, நான் தான் உங்களோட பேரனை 6 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற ரன்வீர்? எப்படிடா நீ இப்படி பண்ணலாம்? நான் உன்ன... அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. உங்களோட பிளட் பிரஷர் ஏறிடும். உங்களோட பேரை நல்லபடியா தான் இருக்கான். கூட்டிட்டு வாங்க. பப்ளு, பப்ளு, நான் வந்துட்டேன்டா செல்லம். உன்னை இனிமே யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. சரி வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அட கொஞ்ச நேரம் இருங்கப்பா. நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல கொஞ்சம் சைன் போட்டு போறீங்களா? இதோ இதுல. இது எதுக்குன்னா, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க முடியாதுல்ல. அதனால உங்க வீட்டையும் ஃபேக்டரியையும் என் பேர்ல எழுதிருங்க. அதுக்கப்புறம் நீங்க போலாம். உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிக்கு ஒரு கடுகளவு சொத்தை கூட நான் எழுதி தர மாட்டேன். தருவீங்கப்பா, நீங்க தருவீங்க. உங்க பேரனை பார்க்காமலே நீங்க பல கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துருக்கீங்கல்ல. பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி தராம இருப்பீங்க? தரவே மாட்டேன். இனிமே உனக்கு ஒரு குண்டூசி கூட தர மாட்டேன். அப்படியா? பார்க்கலாம். என்ன பண்ண போற? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒழுங்கா சைன் பண்றா கிளவா. இன்னொரு சான்ஸ்லாம் தர மாட்டேன்.
ஏடா தங்க முட்டை போடுற வார்த்தையா இருக்க பாத்தியாடா டேய், அப்படியே மொத்தமாக லவ்ட்டிட்டு போயிடணும். தன்ராஜ் ஐயா ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னதானா நீ பண்ண பெரிய தப்பு. இந்த நாய்க்கு தான் காயத்ரி லெட்டர் எழுதியிருக்கா. காயத்ரி இவனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. சொல்றா டேய், ஏன்டா அதெல்லாம் பண்ண? இவருக்கு குழந்தைய பொறுக்கல, அதனால என்ன தத்தெடுத்தாரு. ஆனா அம்மன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் இவருக்கு ஒரு சுமையாயிட்டேன். ரன்வீர், எப்பவுமே நான் உன்னை அம்மனுக்கு குறைஞ்சு நினைச்சதே இல்லப்பா. போய் சொல்லாத. அம்மன் இவன் விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ணா, அதனால வீட்டை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறமாவது எனக்கு முழு உரிமையும் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அவகிட்ட சமரசம் பேசிட்டு வந்துட்டாரு. அதனால அம்மனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல அம்மனோட பையன் அங்கித் பழச்சிட்டான். அது பரவாயில்ல, இந்த பையனை காட்டி காட்டி இந்த ஆள் கிட்ட பணத்தை கறந்துடலான்னு முடிவு பண்ணேன். இந்த ஆளு பிச்சைக்காரனாக்கலாம்னு நினைச்சேன். ஆனா காயத்ரி உன் பொண்டாட்டியாச்சே, அவங்களே கொலை பண்ண. சார், அங்கித்த நான் சொல்ற மாதிரி நடத்துவான்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அவன் மேல பாவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டினதுக்கு அப்புறம் தான் இவன் விரலையே வெட்டினான். அப்புறம் என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. அங்கித்த ஒழுங்கா விட்டுரு, இல்ல உன் ரகசியத்தை வெளியே சொல்லிடுவேன்னா என்ன மிரட்டினா. என்ன மிரட்டினா? அதனாலதான் அவளை கொலை பண்ணி வீட்லயே புதைச்சு வச்சுட்ட. எனக்கு சுலபமா கிடைக்கிற பணத்துக்கு குறுக்க இவ வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதை கெடுத்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். பிரச்சனை வரப்போகுது ரன்வீர். தப்பை தடுக்கிறதுக்காகவும் தப்பு பண்றவன சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறதுக்காகவும் தான் சிஐடிஸ் இங்கே இருக்கும். 3 பேரை கொடூரமாக கொண்டுட்டு ஒரு அப்பாவி குழந்தைய 6 வருஷமா கடத்தி டார்ச்சர் பண்ணியிருக்க. கண்டிப்பா உனக்கு தூக்கு தண்டனை தான்டா.